ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्दितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाचारिणि विशेष शून्यवादी भाष्यादेशधारिणि जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासदि हरे कृष्णा 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 हरे 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 कृष्ण। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். படித்த ஸ்லோகம் வந்து 16 மற்றும் 17. ஜாயான் குணைரவரஜோ அபியாதிதோ சுதானாம் லோகான் விசக்ரமே இமான் யத் ஆதி அதாதி யஜ்ஞஹ மாம் வாமனேன் சக்ருஹே திரபதச்சலேன யாஜ்ஞாம் ஹிருதே பதிச்சரன் பிரபுபீர் நசால்யஹ. பௌதிக குணங்களுக்கெல்லாம் மேற்பட்டவரான பகவான் அதிதியின் இளைய மகனாக தோன்றிய போதிலும் ஆதித்யர்கள் எனப்படும் அதிதி புத்திரர்களின் நற்குணங்களுக்கெல்லாம் அவர் மிஞ்சியவராக இருந்தார். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா கிரகங்களையும் முக்குணங்களையும் அவர் கடந்தவராக இருந்ததால் அவரே பரமபுருஷ பகவான் ஆவார். 3 நிலத்தை யாசிக்கும் பாவனையில் பலி மகாராஜா எல்லா நிலங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஒருவருக்கு உரிமையாளனா உரிமையை யாசித்து பெறாமல் அதை எடுத்துக்கொள்ள எந்த அதிகாரிக்கும் உரிமை இல்லை என்ற காரணத்தால் மட்டுமே அவர் அதை அவ்வாறு யாசித்தார். चलयसि विक्रमणे बलिमत्पुदवामना पतनकनीरजनित जत पावना केशवतीर्था वामन रूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे. वामन அவதாரம். இந்த அத்தியாயத்துல ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7ஆம் அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரம் தோன்றியதுக்கான நோக்கம், எந்த நோக்கத்துக்காக பகவான் அவதாரம் செஞ்சாரு, அந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க, ஒரு பட்டியல். அப்போ இந்த 17ஆம் ஸ்லோகத்துல வாமன அவதாரத்தோட நோக்கம் என்ன, ஏன் பகவான் வாமன அவதாரம் எடுத்தார், இந்த வாமன அவதாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, வாழ்க்கையில வாமன சரித்திரம் கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன. ஸ்ரீமத் பாகவதத்தின் 8ஆம் ஸ்கந்தத்துல இந்த வாமன லீலை 10 அத்தியாயம், ஒட்டுமொத்த 8th கேண்டோல 10th சாப்டர் 10 அத்தியாயங்கள்ல வருச்சு. பலி மகாராஜாவுக்கு வாமனுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப், உறவு முறை, அன்பு பரிமாற்றம். பலி மகாராஜா அசுரனுடைய தலைவர், தைத்தியராஜன், தேவராஜன் இந்திரன். ஒரு முறை பலி மகாராஜா தன் அசுர சேனைகளோட போய் சொர்க்கத்தை தாக்க போறார். சத்திரியர்கள் தங்களுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காக இனி ஒரு சத்திரியரோட போர் தொடுக்கலாம், இனி ஒரு ராஜாங்கத்தை போய் சண்டை போட்டு அந்த ராஜாங்கத்தை தன்வசப்படுத்திக்கலாம், அவர் வீரத்தை காமிக்கலாம். பலி மகாராஜ் தன்னுடைய அசுர சேனைகளோட போய் தேவர்கள் கூட சண்டை போடுறாரு. எப்படியா சொர்க்கத்தை அபகரிக்கணும், இந்த 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தி ஆகணும். பயங்கரமான யுத்தம். அந்த யுத்தத்துல
இந்திரனோட வஜ்ராயத்தினால தாக்கப்பட்டு பலி மகாராஜா மயங்கி விழுந்துட்டார். ஏறக்குறைய இறந்து போயிட்டாருன்னு சொல்லலாம். அந்த யுத்தத்தின் போது இந்திரனோட வஜ்ராயத்தினால தாக்கப்பட்டு பலி மகாராஜா பேச்சு மூச்சு இல்லாம பூமியில விழுந்துட்டார். உடனே பலியோட உடல் எடுத்துக்கிட்டு அசுரங்கள்லாம் ஓடிட்டார். இந்த முறை தேவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. இந்த தேவாசுர யுத்தத்துல இந்த முறை தேவர்கள் ஜெயிச்சாங்க. பலி மகாராஜ் தோத்து போய் அசுரர்கள் தோத்து போனாங்க. பலி மகாராஜா உடலை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க. ஓடி போய் அந்த அசுர குலகுரு, அசுரனுடைய குலகுரு யாரு? சுக்கராச்சாரி. சுக்கராச்சாரிய முன்பாக பலியினுடைய உடலை போடுற. பலி மகாராஜா உடலை வந்து சுக்கராச்சாரியர் முன்னாடி வைக்கிற. சுக்கராச்சாரியார் தப வலிமையினாலும் மிருத்த சஞ்சீவினி மூலிகைகளை கொண்டு பலி மகாராஜா உயிர்ப்பிக்கிறார். பலி மகாராஜாவை உயிர்ப்பிக்கிறார். இப்போ இந்த பலி மகாராஜா உயிர் கிடைச்சது தன் குருவுடைய கருணையால, சுக்கராச்சாரிய கருணையில. சோ பலி மகாராஜ் சுக்கராச்சாரியருக்கு சாஷ்டகமா நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னை உயிர் கொடுத்த ஆச்சாரியரை வழிபடுற. அப்ப சுக்கராச்சாரியர் சொல்றாரு, பலி, நீ அசுரங்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த பலம் பத்தாது, இன்னும் உனக்கு அசுர பலம் வேணும். அதனால நீ ஒரு யஜ்யம் செய்ய. விஸ்வஜித்னு ஒரு யஜ்யம். விஸ்வஜித்னா வெற்றி, ஜித் அப்படின்னா வெற்றி. விஸ்வஜித்னா இந்த உலகத்தை வெல்ற வெற்றி. விஸ்வம்னா அகிலம், அகிலத்தையே வெல்வதற்கான ஒரு யஜ்யம் செய்யும். விஸ்வஜித்னா அகிலத்தை வெல்வதற்கான யஜ்யம். இந்த யஜ்யத்துல நீ பிராமணர்களை திருப்திப்படுத்த வேண்டும். இப்படியெல்லாம் நீ இந்த யஜ்யம் பண்ணினா உனக்கு அதீத சக்தி கிடைக்கும். நீ இந்த புது சக்தியை கொண்டு திரும்பி போய் அசுர தேவர்கள் தாக்கும். அப்போ தன் குலகுரு சுக்கராச்சாரிய வழிகாட்டுதல்ல பலி மகாராஜா விஸ்வஜித்னு ஒரு யஜ்யம் பண்றார். பிராமணர்களை வச்சு விஸ்வஜித்னு ஒரு யஜ்யம். அந்த யஜ்யத்தை வந்து ரொம்ப தபத்தோட சிரத்தையோட பண்ணி பலியோடைய யாகத்துல திருப்தி அடைஞ்ச அந்த யாகசாலையிலிருந்து 3 திசைகளையும், 3 கிரகத்தையும் வெல்லக்கூடிய 10 திசை வெல்லக்கூடிய குதிரைகள், ஒரு அழகான ரதம், தேர், எல்லா திசையும் வெல்லக்கூடிய தேர், குதிரைங்க, அப்புறம் அஸ்திரங்கள், பல்வேறு அஸ்திரங்கள், இதெல்லாம் அந்த யாகசாலையிலிருந்து கிடைக்குது. பலி மகாராஜ் யஜ்யத்துல திருப்தி அடைஞ்சு யாகசாலிருந்து இதெல்லாம் வருது. தென் பிரகலாத் மகாராஜ் பலியோடைய யார்? பிரகலாத் மகாராஜ் பலிக்கு என்ன? பிரகலாதர் பேர்னா பலி பேர். பலியோட பேரன் பிரகலாத் மகாராஜ். பிரகலாத் மகாராஜ் பேரன் பலி மகாராஜ். அப்ப பிரகலாத் மகாராஜ் பலி மகாராஜுக்கு என்ன? தாத்தா. பிரகலாத் மகாராஜ் பலி மகாராஜ் தாத்தாவுன்னா அப்ப பலி மகாராஜ் பிரகலாதுக்கு என்ன? எப்படி மாத்தி கேட்டாரு சார்? எப்படி மாத்தி கேட்டாரு சார்? பிரகலாத் மகாராஜ் உடைய பையன் வந்து வீரோச்சன். வீரோச்சனாவுடைய சன் வந்து பலி மகாராஜ், பிரகலாதுடைய பேர குழந்தை. சோ பலி மகாராஜ் தன்னுடைய பேர குழந்தை யாகம் பண்றாரு தெரிஞ்ச உடனே பிரகலாத் மகாராஜ் அங்க தோன்றி அவருக்கு என்றும் பாடாத ஒரு மாலை, வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாலையை சூடியுள்ளார். இப்படி பலி மகாராஜா வந்து பிராமணர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டார். யஜ்யத்துல வந்து பல்வேறு அஸ்திரங்களை பெற்றுக் கொண்டார். பிரகலாதரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். இப்போ முழு சக்தியோட போய் தேவர்களை தாக்குறார். இப்போ முதல் பாடம் என்னன்னா, இதுல தேவர்களோ அசுரர்களோ யாராவது பிராமணர்களை நிந்தனை செய்து விட்டாலோ அல்லது குருவை அபராதம் செய்து விட்டாலோ அவங்க எல்லா ஐஸ்வர்யம், செல்வம், வசதி, புகழ் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. சோ இந்த பக்கம் பலி மகாராஜ் என்ன பண்ணாரு? தேவர்களை பிராமணர்களை திருப்தி செஞ்சு பிரகலாதுடைய அனுகிரகம் பெற்றுக்கொண்டு ஒரு புது சக்தியோட வர. அந்த பக்கம் தேவர்கள் என்னானாங்க? இந்திரன் வந்து பிரகஸ்பதி குற்றம் செஞ்சதுனால பிரகஸ்பதி இந்திரனை விட்டு போயிட்டார். இப்ப இந்திரன் தன்னோட சக்தி எல்லாம் இழந்துட்டார். இந்த முறை தேவர்கள் தோத்துட்டாங்க, அசுரர் ஜெயிச்சிட்டாங்க, பலி மகாராஜ் ஜெயிச்சிட்டார். 3 உலகத்துக்கும் பலி மகாராஜ் சக்கரவர்த்தி. தேவர்கள் சொர்க்கத்தை விட்டு ஓடிட்டாங்க உயிருக்கு பயந்து. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு எல்லா தேவர்களும்
ஆதித்யர்கள், அதிதியின் புதல்வர்கள் ஆதித்யர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. அஷ்டதிக் பாலகர்கள், ஆதித்யர்கள், தேவாதி தேவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க உயிருக்கு பயந்து. அப்ப முதல் பாடம் என்னன்னா, இந்த லீலையில யார் பிராமணர்கள், குரு, வைஷ்ணவர், தூய பக்தர்கள், மகான்கள், மகாத்மாக்கள் அவங்களுக்கு குற்றம் புரிகிறாங்களோ, அவங்களை உதாசீனப்படுத்துறாங்களோ, அவங்களை அவமதிக்கிறாங்களோ, அவங்க தேவர்களா இருந்தாலும் தங்களுடைய ஐஸ்வர்யம், பதவி, புகழ், செல்வம் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. இப்ப தேவர்கள் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிச்சு மறைச்சிருக்காங்க. பலி மகாராஜா 3 உலகத்தையும் ஜெயிச்சிட்டாரு. 3 உலகம், 7 14 லோகம், மேல 7 கீழே 7. நம்ம மத்திய லோகத்துல இருக்கோம். பூலோகம், பூர்போஸ் வகா, பூர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், மகர்லோகம், சத்தியலோகம், அப் டு சத்தியலோகம் வரைக்கும் மேலுலகம். அதல விதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பார்த்தாங்க. 7 14 லோகத்தையும் தன் கட்டுப்பாடுல கொண்டு விட்டார் பலி மகாராஜ். சொர்க்கத்தை பிடிச்சிட்டார், தேவேந்திரனுடைய பதவியை பிடிச்சிட்டார். எல்லாம் ஓடிட்டாங்க உயிருக்கு பயந்து. இப்ப ரொம்ப சந்தோஷமா பலி மகாராஜா சுக்கராச்சாரியர் தாமரை பாதங்கள் நமஸ்கரிக்கிறார். ஓ குருவே, உங்க கருணையால, உங்க ஆசீர்வாதத்தினால நான் யஜ்யம் செஞ்சு பிராமணர்களை திருப்தி பண்ணி இந்த 3 உலக சக்கரவர்த்தி ஆயிட்டேன். வெரி குட். சுக்கராச்சாரியர் சொன்னார், இது 10வது பலி, இது 10வது. இந்த இந்திர பதவி நீ தக்க வச்சுக்குன்னா நீ 100 அஸ்வமேத யாகம் பண்ண. நீ 100 அஸ்வமேத யஜ்யம் பண்ணா நீ இந்திர பதவி தக்க வச்சுக்கலாம். அதுல நீ அஸ்வமேத யாகம் பண்ண. திரும்பி பிராமணர்களை மகிழ்விக்கணும். பிராமணர்களை மகிழ்விச்சு நீ தான தர்மம் எல்லாம் செஞ்சு, இப்பதான் நீ 3 உலக சக்கரவர்த்தி. யார் வந்தாலும் என்ன கேட்டாலும் தானம் கொடுக்க முடியும் உன்னால. நீ உங்ககிட்ட யார் என்ன கேட்டாலும் தானம் கொடுக்க முடியும். அதனால நீ அஸ்வமேத யஜ்யம் பண்ணி பிராமணர்களா தானம் பண்ண. அது கிடைக்கிற புண்ணியத்தினால நீ இந்திரனுடைய பதவியில உட்கார்ந்துருக்க. உன்னை யாராலும் அசைக்க முடியாது. தன் பலி மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்றாரு. வர பிராமணர்களா தானம் கொடுத்து அங்க ஆயிரக்கணக்கான பிராமணர்கள், விப்ரர்கள் எல்லாம் அங்க போறாங்க தானம், பலிமரசு தானம் பெறுவதற்காக. இந்த பக்கம் தேவர்கள்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு பதுங்கி வாழ்றாங்க. பயந்து பயந்து செத்து செத்து பொழைச்சிட்டு. சோ 2வது பாடம் என்னன்னா, நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு புண்ணிய காரியம் செஞ்சு தேவலோகத்துக்கு போனாலும் அதுவும் நிரந்தரம் இல்லை. பிரம்ம பவனாலோகா புனராவர்த்தி. பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் பிறப்பிறப்பு விடுபட முடியாது. மாம பேத்தத்து கவுந்தேயா புனர்ஜன்மனா வித்தியதே. என்னுடைய உலகத்துக்கு வந்தா மட்டும்தான், கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போனா மட்டும்தான் பிறப்பிறப்பு விடுபட முடியும். வேற இந்த 7 லோகத்துல புவனத்துல எங்க போனாலும் பிறப்பிறப்பு பிறவி சக்கரத்துல விடுபடவே முடியாது. சோ தேவர்களும் அதுக்கு விதிவிலக்கல்ல. தேவர்கள் தன் சொர்க்கத்தை இழந்துட்டாங்க, இழந்து ஆதரவற்ற நிலையில இருக்காங்க. அப்போ இந்த சொர்க்கத்துக்கு போறது, மேலுலகத்துக்கு போறது, இதெல்லாம் கால விரையும் தான். சீனே புண்ணிய விருத்தலோகம் விஷந்தி. புண்ணிய கர்மாலாம் முடிஞ்சு திரும்பிங்க வந்துடும். இல்லைன்னா புண்ணிய கர்மா முடியறதுக்குள்ள இந்த மாதிரி அசுரம் யாரா வந்துருவான். அவ்வளவுதான், வாய்ப்பே. அதனால புத்திசாலிகள் சொர்க்கத்துக்கு போகணும்னு விரும்ப மாட்டார். நீங்க பாருங்க, பாகவதத்துல எந்த தூய பக்தரும் நான் சொர்க்க லோக பதவி அடையணும்னு விரும்ப மாட்டேன். ஏன்னா தெரியும் அவங்களுக்கு இது தற்காலிகமா. திரிதாசப்பூர் ஆகாச புஷ்பாயதி. ஆகாச புஷ்பம், ஆகாசத்துல புஷ்பம் இருக்கா? ஆகாச புஷ்பம் பார்த்திருக்கீங்களா? ஆகாசத்துல புஷ்பம்னு ஒண்ணு இருக்கா? அது கற்பனை தான். ஆகாசத்துல புஷ்பம் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கலாம். சோ பிரபாதோனந்த சரஸ்வதி என்ன சொல்றாரு, ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் பிரபோதானந்த சரஸ்வதி, கைவல்யம் நரக்காயதே திரிதாசப்பூர் ஆகாச புஷ்பாயதே. இந்த 3 உலகத்துக்கு போறது, மேல உலகத்துல போய் புலன்பு அனுபவிக்கிறதுலாம் ஆகாச புஷ்பத்தோட ஒரு கற்பனை தான், கனவு தான். அதனால இது நிரந்தரம் இல்லை. கனவு முடிச்ச உடனே ஆகாசம் இல்லை, புஷ்பமும் இல்லை இல்லையா? ஒருத்தர் கனவுல தூங்கிட்டு இருக்கும் போது வானத்துல அழகழகா பூக்கள் இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல ஆகாசத்துல புஷ்பம் இருக்கிற மாதிரி பார்த்தாரு. கனவு ஒழிச்சுக்கிட்டாரு, அங்க ஆகாசம் இல்லை, புஷ்பமும் இல்லை.
வீட்டுக்குள்ள படுத்து ஓட்டு குறையதான் பார்த்துட்டு அந்த மாதிரிதான் மூன்று உலகத்துக்கு ஏற்றம் பெறுவது. சோ இந்த தேவருடைய அம்மா யாரு? அதிதி. அதிதியுடைய கணவர் கஷ்யப மகரிஷி. சோ கஷ்யபர் வந்து பிரஜாபதி சந்ததி உற்பத்தி பண்றார். சிறந்த தபஸ்வி, தன்னை உணர்ந்த ஆத்மா, பிரம்ம ரிஷி கஷ்யபர். கஷ்யபர் போய் தியானத்துல உட்கார்ந்துட்டு, இப்ப அதிதிக்கு ஒரே கவலை. என்ன கவலை? தன் பிள்ளைங்க சொர்க்கத்தை விட்டு போயிட்டாங்க, அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவன் சந்தோஷம் போயிடுச்சு அப்படின்னு கவலை. அதிதியோட முகத்துல கவலை, ஒரு மனதுல நிம்மதி இல்ல, ரொம்ப துன்பத்துல இருக்கான். கஷ்யபர் தவம் முடிச்சுட்டு பாக்குறாரு, அன்னைக்கு ஆசிரமம் சுத்தம் பண்ணல, கூட்டல, பெருக்கல, கோலம் போடல, ஒண்ணுமே பண்ணாம அதிதி கவலையில உட்கார்ந்துருக்கா. இந்த கஷ்யபர் அதற்கான காரணத்தை கேட்கிறாரு. அதிதி, என்னாச்சு உனக்கு? ஏன் இன்னைக்கு நீ வந்து சோகமா இருக்க? சோகத்துக்கான காரணம் என்ன? அப்ப அதிதி சொல்றா, பிரபு, நீங்க 3 காலம் அறிந்தவர், நீங்க சிறந்த தபஸ்வி, புலன்களை எல்லாம் வென்றவர், பிரம்ம ரிஷி. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நம்ம குழந்தையோட நிலைமை என்ன? நம்ம குழந்தைகளுடைய நிலைமை என்ன? இப்போ இந்த குழந்தைங்க சொர்க்கத்தை விட்டுட்டு கஷ்டப்படுறாங்க. தங்கள் பதவி, ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் இழந்துட்டு அவங்க உயிருக்கு பயந்து ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்றாங்க. சோ நீங்க தான் உதவி செய்யணும், நீங்க தான் எப்படியாவது நம்ம பசங்களுக்கு சொர்க்கத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அதிதி வந்து கஷ்யபரை சன்னடைறாங்க. அதிதி நினைச்சுக்கிட்டாங்க தன் கணவர் ரொம்ப சிறந்தவரு, தவம் பண்றவரு, அவரால் எல்லாம் பண்ண முடியும். சோ இந்த லீலையில 3வது பாடம், கஷ்யபர் இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவருக்கு பொய்யகங்காரம் கிடையாது. அதிதி, என்னை போல ஒரு தபஸ்வி கிடையாது, நான் வந்து புலன்களை வென்றவன், எனக்கு முக்காலம் அறியும், நம் பிள்ளைகளை நான் மீட்டு கொடுப்பேன், அப்படிலாம் பொய்யகங்காரமே இல்லை கஷ்யபருக்கு. கஷ்யபருக்கு புரிஞ்சு போயிடுத்து, தன் மனைவிக்கு வந்து தேவையில்லாத கவலை, அன்னெசரி ஒரி, அன்வான்டட், தேவையில்லாத கவலை, தேவையே. ஏன் அதிதிக்கு இது தேவையில்லாத கவலை? இந்த செல்வம், பேர், புகழ், சொத்து, சொர்க்கலோக வாழ்க்கை இதெல்லாம் தற்காலிகமான, இதெல்லாம் தற்காலிகமான. இன்னைக்கு வெற்றி, நாளைக்கு தோல்வி, இன்னைக்கு புகழ்ச்சி, நாளைக்கு இகழ்ச்சி, இன்னைக்கு மானம், நாளைக்கு அவமானம். இந்த இரட்டிப்பு தன்மையால பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்றாரு பகவத்கீதையில, இரட்டிப்பு தன்மையினால பாதிக்கப்படக்கூடாது. அப்போ ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல, ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற இரட்டிப்பு தன்மைகளால் பாதிப்படைவதில்லை. தீரத்தத்து நமயதி. ஆனா அதிதிக்கு தன் புத்திரன் மேல உள்ள பாசத்தினால இப்ப அது கண்ணை மறைக்குது. சோ 4வது பாடம், இந்த லீலையில 4வது பாடம் என்னன்னா, பௌதிக பந்தம், பௌதிக பற்றுதல்கிற மாயை வந்து அப்படியே பல 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 பலன் பயங்கர கவர்ச்சியா. சோ இந்த மாயா என்ன பண்ணும்னா, இந்த மாயா தேவர்களுடைய அன்னையா இருந்தாலும், கஷ்யபரை போல ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவின் மனைவியாக இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, இந்த மாயா சக்தியோட கவர்ச்சி, என் பிள்ளைங்க சொர்க்கத்தை விட்டாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, திரும்ப அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சா அவங்க நினைக்கிறாங்க, அதிதி நினைக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு திரும்ப சொர்க்கம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கு. இது கரெக்டா? ஏன் திரும்பி யாரா வரலாம்? இன்னைக்கு பலி மகாராஜ், அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன கஷிபு, ராவணன், யார் வேணா வரலாம். அதனால இது நிரந்தர தீர்வு இல்லைங்கிறத அதிதி மறந்துட்டாங்க. இதுதான் நம்ம நிலைமை. நம்முடைய ஒரு நிலைமையைத்தான் அதிதி இங்க பிரதிபலிக்கிறாங்க. 5வது பாடம். 5வது பாடம் என்னன்னா, நம்முடைய நிலைமை என்னது? பொய்யகங்காரத்தினால நான் வந்து இந்த கம்பெனில வேலை பார்த்தான்னு எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், நான் வந்து ஃபேமிலியை சரி பண்ணிடுவேன், இல்ல நான் வந்து வியாபாரம் பண்ணி இவ்வளவு லாபம் நினைச்சிட்டேன்னா என்னை யாரும் வியாபாரத்துல ஜெயிக்க முடியாது, இல்ல நான் வந்து ஒரு நல்ல பெரிய வீடு கட்டிட்டேன்னா அதுல சொகுசா வாழ்ந்தா எனக்கு வந்து எந்த நஷ்டமும் ஏற்படாது,
என்னை யாரும் வந்து தொந்தரவு பண்ண முடியாது. எனக்கு வாடகை வீட்டுல இருந்தா தொந்தரவு. அதான் நான் ஒரு சொந்த வீடு கட்டி போயிட்டேன்னு எனக்கு தொந்தரவு இருக்காது. நான் வந்து பேங்க்ல நிறைய நான் வந்து பேங்க்ல நிறைய பணம் போட்டு வச்சிருந்தா எனக்கு பிரச்சனை இருக்காது. நிறைய நகை வந்து லாக்கர்ல வச்சிருந்தா எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். இது கிடைச்சுன்னா சந்தோஷப்படுறோம், கிடைக்கலன்னா துக்கப்படுறோம். அடுத்தவங்க கைக்கு போகும்போது வருத்தப்படுறோம். சோ இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்ல. இந்த சொர்க்கலோக வசதி, பெயர், புகழ், பதவி எதுவும் நிரந்தரம் இல்ல. ஆனா அதிதி தன் புத்திரர் மேல உள்ள பாசத்தினால இதை தன் புத்திரர்கள் அனுபவிக்க நினைக்கிறாங்க. இது அறியாமை. இது அறியாமை. தன் மகன்கள் வந்து பகவானுடைய தாமரை திருவடியை பூர்ணமா சரணடையணும், அவங்க வந்து கிருஷ்ணாவுடைய கோலோக விருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணல அதிதி. அதிதிக்கு வந்து பற்றுதல் இருக்கு. அதனால தன் பிள்ளைகள் வந்து சொகுசா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சொகுசான வாழ்க்கை வெறும் கற்பனை தான். இந்த ஜட உலகத்துல சொகுசாய் வாழ முடியாது. இந்திரனோட உலகத்துல இருந்தார். சிலர் நினைக்கலாம், ஓ இந்த ஜட உலகத்துல, இந்த பூலோகத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் சொர்க்கத்துக்கு போனா நிம்மதியா வாழ்வேன். இதோ சொர்க்கத்துல தேவர்கள் நிம்மதியா வாழ முடியலையே. இல்ல நான் பிரம்மலோகத்துல போல நிம்மதியா வாழ்வேன். இல்ல பிரம்மலோகத்துல போனாலும் உனக்கு மரணம் வரும். சோ இதான் 5வது பாடம். இந்த ஜட உலகத்தை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணில இருக்க முடியாது. இங்க வந்து பிரபுபார் அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு ஜீவாத்மாவும் தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ள போராடுகிறார். ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஒரு அர்த்தம் என்னது? ஒரு ஜீவாத்மாவும் எப்படியாவது நான் என்னுடைய வேலையை தக்க வச்சுக்கணும், என்னுடைய பேரை தக்க வச்சுக்கணும், புகழை தக்க வச்சுக்கணும், சொத்தை தக்க வச்சுக்கணும்னு போராடும். ஆனா அவனுடைய நேரம் காலம் அவன் மரண ரூபத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான். சோ இந்த தத்துவம் அதிதி கண்ணை மறைக்குது. இந்த அறியாமையினால, புத்திரர் மேல உள்ள பற்றுதல்னால இது வந்து இந்த உண்மையான தத்துவங்கள் அதிதியோட கண்ணை மறைச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கணவர் ஏதோ உபதேசம் பண்ணா ஈடுபடுமா? இந்த மாதிரி புத்திரர் மேல உள்ள குருட்டு பாசத்தினால, பற்றுதலால, மாயினுடைய கவர்ச்சினால அதிதி இப்ப குழம்பி போயிருக்காங்க. அதிதி இப்ப குழம்பி போயிருக்காங்க. இந்த நேரத்துல உபதேசம் ஈடுபடாது. சரி, 6வது பாயிண்ட். 6வது பாயிண்ட், எப்போ குரு தேவைப்படுறாங்க? வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணும், எது சரி எது தப்பு, எது தர்மம் எது அதர்மம், எப்படி நான் வந்து அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு நான் இந்த மனித வாழ்க்கையை சரியா பயன்படுத்திக்க எனக்கு குரு அவசியம். கார்பண்ய தோசோ பிரகத ஸ்வபாவா பிச்சாமித்தாம் தர்ம சமூட சேதா ஈஷா நிஷிதம் ப்ரூவி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாது மாம் மாம் பிரபன். கிருஷ்ணா, எனது கருமித்தனத்துல நான் குழம்பி போயிருக்கேன். எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல, என்ன வழி நடத்துங்க. எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணர் குருவா இருந்தாரோ அதே போலதான் மனைவிக்கு கணவன் குரு. ஏன்னா கணவனை மனைவி பின்பற்றுறாங்க. இங்க கஷ்யபருக்கு வந்து நம்ம முன்பே பேசுன மாதிரி அவருக்கு பொய் அகங்காரம் கிடையாது. சோ கஷ்யபர் சொல்றாரு, அதிதி நீ என்னை பிரார்த்தனை செய்து என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்லை, இப்ப அதிதி வந்து அறியாமையினாலும் பௌதிக பற்றுதலாலும் தன் நிலை மறந்து போயிருக்கா. அதனால இந்த குருட்டுத்தனமான பாசத்தினால அதிதி வந்து என்ன நினைக்கிறா, என் கணவர் எனக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு. எல்லா மனைவிமார்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. என் கணவர் வந்து என்ன பாதுகாப்பாரு, என் கணவர் என் வாழ்க்கை தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு, கணவர் என் விருப்பத்தை பூர்த்தி பண்ணிடுவாரு, அதனால எனக்கு ஒரு கணவர் இருக்காரு, எனக்கு நீ பயம் கிடையாது. நோ நோ, இல்ல. இங்க கஷ்யபர் சொல்றாரு, நீ என்கிட்ட பிரார்த்தனை பண்ணி என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன சக்தி, நான் என்னால என்ன பண்ண முடியும்? பாருங்க, சாதாரண கணவரை போல அல்ல கஷ்யபர். இன்னைக்கு சாதாரண கணவர்மார்கள் நிறைய இருக்காங்க, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஆனா கஷ்யபரோ அதீத ஆற்றல் படைச்சவர், தபஸ்வி, தன்னை உணர்ந்த ஆத்மா, முக்காலம் அறிந்தவர். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதிதி நீ எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பிரயோஜனம் இல்ல, ஏன்னா என்னால உனக்கு உதவ முடியாது. உனக்கு உதவுற ஒருத்தர் இருக்காரே ஆனால் அவர் பரம புருஷோத்தமனான பகவான்.
அந்த பரம புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீஹரி, அந்த ஸ்ரீஹரி மட்டும்தான் உனக்கு உதவ முடியும், வேறு யாரும் உனக்கு உதவ முடியாது. அதனால நீ பகவானை துதித்து பிரார்த்தனை செய். அகாம சர்வ காமோவா பக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகே நேஜிதம் புருஷம் பரம். அதிதிக்கு பௌதிக ஆசை இருக்கு, ஆனாலும் தன் கணவர் என்ன பண்றாரு, அவங்கள பக்தி தொண்டில் ஈடுபடுத்து. ஏன்னா பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிக்கும் போது அதிதியோடைய மனம் தூய்மை அடையும், இந்த பௌதிக கலங்கள்லாம் விட்டு போகும். தென் அதிதி ரியலைஸ் பண்ணுவாங்க, நான் தேவையில்லாத போய் பகவான்கிட்ட கேட்டேன். அதனால கஷ்யபர் என்ன பண்றாரு, அதிதியை பக்தி தொண்டில் ஈடுபடுத்துறாரு. இவர் பொய்யங்காரம் பிடிச்ச ஒரு கணவர் இல்ல. ஓ அதிதி, நான் உன் கணவர், நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி இல்ல. சோ கஷ்யபர் தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு பகவானுடைய உயர்ந்த நிலையை காண்கிறார். அவர் ரொம்ப எளிமையான பணிவான ஒரு முனிவர். அவர் என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்தி கொள்றாரு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உனக்கு உதவுறதுன்னா உண்மையா பகவான் தான் உதவுவார், அதனால நீ பகவான் வழிபடணும், அது எப்படி வழிபடணும்னு சொல்லி தர்றாரு. பயோவர்தா, பயோவர்தா விரதம். பயா, பாயா மீன்ஸ் மில்க், பயா மில்க். சில துளிகள் மட்டும் பால் அருந்தி கொண்டு விரதம் இருப்பது, ஒரு மண்டலம், சில டிராப், 1-2 டிராப் மட்டும் பால், அதை பருகிட்டு பகவானுடைய விக்கிரகத்துக்கு பூஜை செய்வது, மலர்களை சேகரித்து மலர்களை மாலையா தொடுப்பது, திருமஞ்சனம் அபிஷேகம் பண்றது, அலங்காரம் செய்யறது, இப்படி 24 மணி நேரமும் கஷ்யபர் தன் மனைவி அதிதிய கிருஷ்ணனுடைய பக்தி தொழில் ஈடுபடுத்தினார், தன் புலன் திருப்திக்காக ஈடுபடுத்தினார். இப்படி அதிதி 24 hours 24 மணி நேரம் பயோவர்தா விரதம். பிரபுபாதர் எழுதுறாரு, இந்த மாதிரி விரதத்தை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதிதி இருந்த பயோவர்தா விரதம், பயோவர்தா விரதத்தை இன்னைக்கு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சோ இன்னைக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸ், இன்னைக்கு ஏகாதசி, உத்திரட ஏகாதசி. சோ இந்த ஏகாதசி, இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கு. இத்தனைக்கும் பிரபுபாதர் என்ன சலுகை கொடுத்திருக்காரு, ஆச்சாரியர் என்ன ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க, தானியங்கள், பீன்ஸ் வகை காய்கறி மட்டும் சாப்பிடக்கூடாது, இது பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், பலரசங்கள் பருகலாம், பால் குடிச்சுக்கலாம். அப்படி இருந்தும் நம்மளால விரதத்தை கடைபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா அதிதி இருந்த விரதம் இருக்கே, அது ரொம்ப கஷ்டம். பயோவர்தா சர்மனி 1 நாள் 2 நாள் இல்ல, ஒரு மண்டலம் அதிதி எதுவுமே சாப்பிடாம சில துளி பால் மட்டும் பருகிட்டு இருக்க. சோ பிரபுபாதர் அதுல என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்றது, கலியுகத்துல நம்ம பயோவர்தா விரதம் மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியாது. அதிதி பயோவர்தா விரதம் இருந்த ரிசல்ட் என்னாச்சு, அதிதி பயோவர்தா விரதம் இருந்தோட ரிசல்ட் என்னாச்சு, பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எந்த பகவானை அவங்க விக்கிரகமா ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்களோ, எந்த பகவானை தன் இதயத்துல தியானம் செய்து கொண்டிருந்தாரோ, அந்த பகவான் அதிதி முன்னாடி இருக்காரு, 4 கரங்களோட. வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரே சடந்தகே ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவோ, வாசுதேவ் கிருஷ்ணா என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துக்குரிய, கழுத்துல கௌஸ்துபமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை, தாமரைதல் போல காதுவரை நீண்ட கண்கள், மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், அந்த இதயத்தில் இருந்த பரமாத்மாவை, அந்த கிருஷ்ண பகவானை, அந்த வாசுதேவனை அவங்க வழிபாடு பண்ண விக்கிரகத்தை நேருக்கு நேர் அதிதி பார்த்தார், நேருக்கு நேர். சோ 7வது பாடம், யார் ஒருத்தர் ஆன்மீகனுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செய்யறாங்களோ, அவங்க அதிதி அளவுக்கு தவம் செய்யலாம் கூட, இந்த கலியுகத்துல என் குரு, என் ஆச்சாரியன் எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதை நான் செஞ்சா, பிரபுபாதர் சொல்றாரு, அதிதி அடைஞ்ச அதே பெனிஃபிட், அதே நன்மை நமக்கு கிடைக்கும். எந்த அதிதி கிருஷ்ணாவை நேருக்கு நேர் பார்த்தாங்களோ, கிருஷ்ணாவுடைய கருணையை பெற்றாங்களோ, அதே அதிதியோடைய அந்த தவம் விரதம் நம்மளால பண்ண முடியாது. ஆனா இந்த கலியுகத்துல என் ஆச்சாரியன், என் குருமார்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, நான் குறைந்தபட்சம் 16 மாலை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ஹரே நாம ஜபம், அப்புறம் 4 விதிமுறையை கண்டிப்பா கடைபிடிக்கிறது, அப்புறம் மாதத்துல 2 ஏகாதசி, அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கு.
சில பக்தர்கள் தண்ணியே கூட குடிக்காம இருப்பாங்க. அது அவங்களுடைய சூழ்நிலை, உடல்நிலை, மனநிலை. சிலர் தண்ணி மட்டும் குடிச்சுக்குவாங்க. சிலர் சாயந்தரம் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருப்பாங்க. சிலர் மதியம் வரைக்கும் விரதம் இருப்பாங்க. சிலர் ஏதோ ஒரு வேளை பழங்கள் சாப்பிட்டுப்பாங்க. இப்படி என்னுடைய உடல்நிலைக்கு மனநிலைக்கு ஏற்றாற் போல நான் ஏகாதசி உபவாசம். இப்படி மாதத்துல 2 ஏகாதசி உபவாசம் 4 விதிமுறையை கடைபிடித்து பிரபுபாதர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரோ அதை நம்ம பயிற்சி பண்ணும்போது அதிதி என்ன ஒரு நற்பயன் அடைஞ்சாங்களோ அதே நம்ம இழப்பதில்லைங்கிறார் பிரபுபாத். ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு. சோ என்ன ஆயிடுச்சு? அதிதி அதிதி பகவான் நேருக்கு நேரா பார்த்தாங்க. பகவான் சொன்னாரு, அதிதி உனக்கு என்ன வர வேணும் கேளு. அதிதி சொன்னாங்க, பிரபு உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, நீங்க முக்காலம் அறிவீங்க, நீங்க பரமாத்மா என் இதயத்திலே இருக்கீங்க. அப்ப பகவான் சொல்றாரு, அதிதி நான் உனக்கு ரகசியம் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாத. நம்மளும் இப்படிதான் சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒத்துட்டு போவோம், நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அவங்க போய் இன்னொருத்த என்ன சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அவங்க போய் இன்னொருத்த என்ன சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க. இப்படி அந்த ரகசியம் ஊர் பூரா சுத்தி கடைசி நம்ம காதுக்கே வருது. ஊர் பூரா போயிட்டு கடைசி நம்ம காதுக்கே வருது. சோ பகவான் சொன்னாரு, அது மாதிரி ரகசியம் இல்லை, இது இது உண்மையாலுமே ரகசியம் தான். சோ பகவான் சொல்றாரு, அதிதி நான் உனக்கு ரகசியம் சொல்லிட்டா. சொல்லுங்க பிரபு. நானே உனக்கு குழந்தையா வரப்போறேன், நானே உனக்கு குழந்தையா வரப்போறேன். அப்போ அதிதி அதிதியோட குழந்தைகள் யாரு? தேவர்கள். தேவருடைய தலைவன் யாரு? இந்திரனுக்கு வாமன தேவருக்கு என்ன உறவு? அப்போ உபேந்திரா. வாமனருக்கு இன்னொரு பேர் உபேந்திரா. உபேந்திரன் இந்திரனுடைய சகோதரன் உபேந்திரா. நானே உபேந்திரனாக வாமனமூர்த்தியாக திருவிக்கிரமா உனக்கு அவதாரம் செய்ய போறேன், ரகசியமா வச்சுக்கோ, யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு அதிதியோட கருவுல பகவான் சொல்ற. கஷ்யபருடைய ஆசிரமே வந்து சூரியனை போல பிரகாசிக்கும். பல கோடி சூரியன்கள் சேர்ந்து அந்த ஆசிரமத்துக்குள்ள வந்து உதிச்ச மாதிரி அந்த கஷ்யபருடைய ஆசிரமே வந்து சூரியனை போல பிரகாசிக்கும். அதிதியுடைய முகம் வந்து அப்படியே பயங்கர தேஜஸா. இந்த மாதிரி ஒரு நல்ல மங்களகரமான தினத்துல பகவான் அதிதிக்கு வாமன தேவரா அவதார் குழந்தையாவர் உபேந்திரா. சோ வாமன தேவர் கிருஷ்ணா அவர் அதிதி குழந்தையா வந்துட்டாரு கேள்விப்பட்ட உடனே எல்லா தேவர்களும் அவர் தரிசிக்க வராங்க. பகவான் நம்மளை காப்பாத்துதான் வந்திருக்காரு, பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணதான் வந்திருக்காரு, பகவான் நம்ம சொர்க்கத்தை திரும்ப தர போறாரு, பகவான் நம்முடைய பதவி, பெயர், புகழ், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க போறாரு. அந்த பகவானை தரிசிக்க போகணும்னு எல்லாருமே அந்த குழந்தையை பார்க்க வர்றாரு வாமனமூர்த்தி. சரி, பகவானை பார்க்க போறமே வெறுங்கையோட போகணும், எல்லாம் ஒரு பரிசு வாங்கிட்டு வராங்க. இப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாராவது குழந்தை பிறந்திருக்கு, அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தையை பார்க்க போறவங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. வசதி இல்லாதவங்க சோப் டப்பா வாங்கிட்டு போவாங்க, ஜான்சன் ஜான்சன் பேபி சோப்பு. வசதி இல்லாதவங்க பேபி சோப்பு, பேபி பெட்டு, பேபி கொசுவலை, ஃபீடிங் பாட்டிலு, அப்புறம் இந்த வாயில வைக்கிற நிப்பிளு, இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். வசதி இருக்கிறவங்க கொஞ்சம் செயினை வாங்கி போடுவாங்க, பிரேஸ்லெட் வாங்கி போடுவாங்க, கொலுசு வாங்கி போடுவாங்க இல்லையா? சோ இப்படி இந்த குழந்தைய பார்க்க வரும்போது எல்லாரும் கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க. பேபி கிட்டே இருக்கு, பேபி கிட்ல எல்லாம் இருக்கும். இந்த பேபிக்கான சோப்பு, அதுக்கான வாட்டவரிட்டிஸ் என்னமோ இருக்கும் அதுல, ட்ரெஸ், கொசுவலை எல்லாம் இருக்கும். சோ அப்படி இந்த குழந்தைய பார்க்க வரும்போது எல்லா தேவர்களும் பரிசு பொருள் கொண்டு வராங்க. ஒரு தேவரும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஒரு தேவர் என்ன பண்ணாங்க, ஒரு கிஃப்ட் தராங்க வாமனமூர்த்தி. மான் தோல், வாமனமூர்த்தி மான் தோல் போத்திருப்பார், அது ஒரு தேவர் பரிசா கொடுத்தாரு. கஷ்யபர் வந்து அந்த மான் தோல் அணி வச்சுட்டு அதுல தர்பிப்புல பெல்ட் கட்டி விடுறாரு, பெல்ட் கட்டியிருப்பாரு. அப்புறம் சரஸ்வதி ருத்ராட்ச மாலை கொடுக்குறாரு, பிரம்மா ஒரு தண்டம் கொடுக்குறாரு, சிவபெருமான் ஒரு பிக்ஷை பாத்திரம் கொடுக்குறாரு, பார்வதி முதல்ல பிக்ஷை போடுறாரு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதிதி வந்து அந்த குழந்தைக்கு இன்னர் வேர் உள்ளாடை போட்டு
அந்த குழந்தைக்கு உள்ளாடை போட்டு விடுறாரு. எல்லாம் எடுத்துட்டு அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருந்தது, திடீர்னு பார்த்தா 5 வயசு குழந்தையா மாறிடுச்சு. இந்த சினிமால ஒரே பாட்டுல குழந்தை பெருசா ஹீரோ ஆயிடும். சினிமால பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குழந்தைய காமிப்பான், ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டு முடியும் போது அந்த குழந்தை ஹீரோ ஆயிடும். அது கூட 6 நிமிஷம் ஆகுது. ஒரு சினிமா பாட்டுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? 6 நிமிஷம் இல்ல 7 நிமிஷம் ஆகும். அது காட்சி பிழை. அது ஏதோ ஒரு குழந்தைய காமிச்சு அப்புறம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஆனா இங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் வாமனமூர்த்தி அந்த செகண்ட் அப்படி 5 வயசு குழந்தைய மாறிட்டேன். ஆன் த ஸ்பாட் அப்படி அடுத்த செகண்ட் அப்படி குழந்தைய வந்தாரு, அப்படியே 5 வயசு குழந்தைய மாறின உள்ள பிராமணன். வாமனானா உள்ள பிராமணன். எல்லாரும் கண்ணு முன்னாடி ஒரு நாடக மேடையில ஒரு ஹீரோ ட்ரெஸ் மாத்துற மாதிரி அடுத்த செகண்ட் மாத்திட்டு இல்லையா? இந்த டூயட் சாங் பாடும்போது ஹீரோ ட்ரெஸ் மாறிட்டு ஹீரோயின் ட்ரெஸ் மாறிட்டே இல்லையா? டக்கு டக்குன்னு அது கட் பண்ணி வேற ட்ரெஸ் போட்டுட்டு வேற ட்ரெஸ் கட் பண்ணி எடுக்கிறாங்க. இங்க நோ கட்டிங் நோ பேஸ்டிங். இங்க கிருஷ்ணா கட் பண்ண உள்ள பேஸ்ட் பண்ண உள்ள அப்படி ஒரு டிராமட்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஸ்பாட், ஒரிஜினல் டிராமட்டிக் பர்ஃபார்மன்ஸ். அந்த அந்த இடத்துல கிருஷ்ணா ஒரிஜினல் டிராமட்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அடுத்த செகண்ட் ஒரு குழந்தையா மாறிட்டாரு. ஒரு 5 வயசு குழந்தையா மாறிட்டாரு. இந்த குழந்தை எல்லாரும் பாக்குறாங்க, அப்படியே அழகா இருக்கு. தாமரை இதழ் மாறி கண் அப்படியே பொன்னிறத்துல இருக்க ஜொலிக்குது. அப்படி பொன்னிறம், பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்காரு வாமனமூர்த்தி. அந்த வாமனமூர்த்தி பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்காரு. அவரு இந்த தேவர்கள் கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்றாரு? நேரா நடந்து போறாரு. இந்த வாமனமூர்த்தி நடந்து போகும்போது எப்படி இருக்கு? புராணங்கள்ல இருக்க அவர் நடந்து போகும்போது அந்த பூமி அதிர்தான். பூமி அதிர்ந்து மரங்கள்லாம் பேர்ந்து விழுது. அப்படி நடந்து போறாரு அந்த குழந்தை. எங்க போறாரு? பலி மகாராஜோட யாகசாலைக்காக போறாரு. பலி மகாராஜன் யாகம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? யாகசாலையில போறாரு. ரொம்ப அழகான வர்ணனை. அந்த யாகசாலையில நிறைய பிராமணர்களா இருக்கு, ஆயிரக்கணக்கான பிராமணர்கள். இந்த பிராமணர்கள் தங்கள் தபத்தினாலும் தங்களுடைய மந்திர உச்சாரணத்தினாலும் நட்சத்திரங்களை போல ஜொலிக்கிறார். இந்த பலியோட யாகசாலையில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தங்களுடைய தபத்தினாலும் தங்களுடைய மந்திர உச்சாரணத்தினாலும் தங்களுடைய தூய்மையினாலும் வானத்து நட்சத்திரங்கள் போல விண்மீன்களை போல ஜொலிக்கிறார். இப்போ வாமனமூர்த்தி உள்ள வர்றாரு யாகசாலைக்குள்ள. வாமனமூர்த்தி எப்படி இருக்காரு? பௌர்ணமி நிலவு மாதிரி. அமாவாசை அன்னைக்கு நட்சத்திரம் எப்படி இருக்கும்? அமாவாசை அன்னைக்கு வானத்துல நட்சத்திரத்தை பார்த்திருக்கீங்களா? ஜொலிக்கும் அப்படியே. ஒரு நட்சத்திரம் மின்னும் அமாவாசை. ஏன் அமாவாசை நீங்க நட்சத்திரம் எல்லாம் மின்னுது? நிலாவை காணோம். நிலா இல்லாதனால அந்த இருள் நிறைந்த வானத்துல நட்சத்திரங்களை பிரகாசிக்கும். பௌர்ணமி நாள் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நட்சத்திரமே தெரியாது. பௌர்ணமியோட வெளிச்சம் ஆகாசம் முழு பரவிடும். பௌர்ணமி அன்னைக்கு நீங்க பாருங்க, அமாவாசை அன்னைக்கு வானத்தை பாருங்க, பௌர்ணமி அன்னைக்கு வானத்தை பாருங்க. அமாவாசை அன்னைக்கு நட்சத்திரங்கள்லாம் பல பலன்னு ஜொலிக்கும். ஆனா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க நட்சத்திரங்களோட ஜொலிப்பு பார்க்க மங்கி போயிருக்கு. இப்போ இந்த வாமனமூர்த்தி யாகசாலைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த பிராமணர்கள் ஜொலிச்சிட்டு இருந்தாங்க. வாமனமூர்த்தி யாகசாலைக்குள்ள வந்தோடனே ஆகாசத்துல இருக்கிற நிலவு தரையிறங்கி வந்த மாதிரி, ஆகாசத்துல இருக்கிற நிலவு தரையிறங்கி வந்த மாதிரி ஒரு நிறம். இந்த வாமனருடைய அளவுக்கு முன்னாடி இந்த பிராமணருடைய தேஜஸ் எல்லாம் மங்கி போச்சு. வாமனருடைய அளவுக்கு முன்னாடி இந்த பிராமணருடைய தேஜஸ் எல்லாம் மங்கி போயிடுச்சு. வாமனர் எல்லாரையும் கவர்றாரு. வாமனமூர்த்தி எல்லாரும் அட்ராக்ட் பண்றாங்க. யார் இந்த பிராமணர்? யார் இந்த பிராமணர்? எல்லாரும் பாக்குறாங்க. இந்த பிராமண குழந்தை யார்? இந்த பிராமண குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. பலி மகாராஜ் பாக்குறாரு, யார் இந்த குழந்தை? பிராமண குழந்தை. பலியோட சகோதரி பாக்குறாங்க, எனக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும். அந்த குழந்தைய பார்த்தா யாருக்குதான் ஆசை வராது, எனக்கு இப்படி ஒரு குழந்தை வேணும். வாமனர் மூர்த்தி அந்த யாகசாலையில் வந்த உடனே பலி மகாராஜா தன் அரியாசிலிருந்து எழுந்து போய் அந்த வாமன மூர்த்தியை கைப்பிடிச்சு கூட்டி வர்றாரு. கைப்பிடிச்சு கூட்டி தன்னுடைய அரியாசனத்துல உட்கார வச்சு பாத பூஜை பண்றாரு. அப்பயே பலி தூய்மை அடைச்சிட்டாரு. அப்பயே பலி மகாராஜா பியூரிஃபை ஆயிட்டாரு.
அந்த பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை கழுவிய அந்த நீரை வந்து சன்னாமிரதத்தை தன் தலையில தெளிச்சுக்கிறாரு. தன் மனைவி பிள்ளைகள் மேல தெளிச்சுட்டு, ஓ பிராமணரே, நீங்க இந்த யாகசாலையில் வந்து நாங்க செஞ்ச பாக்கியம். உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க. நீங்க என்ன தானம், உங்களுக்கு என்ன தானம் வேணும், என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். 3 உலகத்தையும் கொடுக்குறேன். சோ சில விஷயங்களை நாசுக்காக பண்ணணும். ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணணும். நம்ம யார்கிட்ட உதவி கேட்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு டெக்னிக் எல்லாம் இருக்கு. அந்த டெக்னிக் பகவான் சொல்லி கொடுக்கு. என்ன டெக்னிக்கு? இப்போ பலி இல்ல, உங்களுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் மனசுல இருக்காது எனக்கு தெரியும். இந்த கதையை நான் எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன். இந்த வாமநிலை சரித்திரம் வந்து ஒரு 10 வருஷமா நீங்க கேட்டிருப்பீங்களா இல்லையா? அவன் மறந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மந்த புத்தி. என்ன யாருக்காவது தெரியுமா? ஒருத்தர்கிட்ட தானம் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல அவங்களை புகழணும். ஆஹா, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க பெரிய தான வீரன், நீங்க. உங்களை மாதிரி யாரும் தானம் செய்ய முடியாது. அவரை மட்டும் இல்ல, அவர் வம்சத்தையே புகழணும். உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவர் குறைஞ்சவர் இல்ல. உங்க அப்பாவுடைய அப்பா பத்தி எனக்கு தெரியும். அப்படி எல்லாம் சொல்லி முதல்ல தாஜா பண்ணு. ஏன் இது பண்றது? இது பண்ணுனா அவங்க கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இந்த புத்திசாலி வந்து என்ன புகழ்ந்துட்டாரு, இப்ப நான் கொடுக்கல, அது அவமானம் ஆயிடுச்சே. இந்த கஞ்ச பையில போய் புகழ்ந்தவன், இவங்க அப்பா எவ்வளவு பெரிய தான வீரன், உங்க தாத்தா எல்லாம் சொல்லிட்டு இவன் என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு இன்சல்ட் பண்ண பாரு. சோ வாமனமூர்த்தி என்ன பண்றாரு? இந்த டெக்னிக் சொல்லி கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜென்மாஷ்டமி கலெக்ஷன் போயிட்டு நோட்டீஸ் எடுத்து போய் எனக்கு டொனேஷன் கூட கேட்க கூடாது. நீங்க ரொம்ப நல்லாவங்க, நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்றீங்க, கோயிலுக்கெல்லாம் தான தர்மம் எல்லாம் பண்றீங்க, நல்ல புண்ணியம் எல்லாம் செய்றீங்க, குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பாருங்க, உங்களுக்கு பகவான் அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படிலாம் சொல்லும் போது அவங்க தவிர்க்கவே முடியாது. தவிர்க்கவே முடியாது. இந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க, இல்ல இந்த டொனேஷன் கொடுங்க அப்படின்னா அவங்க தவிர்க்கவே முடியாது. சோ இப்போ வாமன தேவர் என்ன பண்றாரு? பலி, எனக்கு உன் தாத்தாவை பத்தி நல்லா தெரியும். பிரகலாதர் தூய பக்தர். அவருக்காக வேண்டிய நரசிம்ம அவதாரம் பகவான் செஞ்சாரு. அவர் வந்து உங்க வம்சத்துக்கு புகழ். சோ அந்த பிரகலாதருடைய பேருக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஐசிட்டாரு. வாமனமூர்த்தி பேசுறது ரொம்ப கெட்டிக்காரு. சோ பகவான் மாதிரி யாராலும் பேச முடியாது. பகவான் மாதிரி யாராலும் பேச முடியாது. பகவான் மாதிரி யாராலும் நடிக்க முடியாது. பகவான் மாதிரி யாராலும் ஏமாற்ற முடியாது. பகவான மாதிரி யாராலும் எதையும் பண்ண முடியும். இந்த உலகத்துல பகவானுக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது. பகவானுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. பகவானால பண்ண முடியாத ஒண்ணும் கிடையாது. பகவானுக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது. எல்லாத்துலயும் அவர் தான் நம்பர் 1. எல்லாத்துக்கும் அவர் தான் பிறப்பிடும். சோ இங்க பகவான் என்ன பண்றாரு? வலிமலர் தாத்தா புகழ்றாரு, அந்த வம்சத்தை புகழ்றாரு. சோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பிரகலாதருக்கு முன்னாடி எண்ணிகசிபு புகழ்வார். உங்க வம்சத்துல எண்ணிகசிபு ஒரு பெரும் அசுரன், பயங்கர சக்தி வாய்ந்த அசுரன். அந்த வம்சத்துல நீங்க வந்திருக்கீங்க. உங்க தாத்தா பிரகலாதர் ஒரு பெரிய பக்தர். உங்க அப்பா வீரோச்சனா தேவர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சாரு. சோ அந்த அப்ப வம்சத்தை புகழ்றாரு. ஏன்னா பலி வந்து இந்த பிராமண சிறுவன் தானம் கேட்டு இல்லைன்னு சொல்லிருக்கிறார். ஓகே ஓகே, போதும் போதும் போதும், எங்க வம்சத்தை புகழ்ந்ததெல்லாம் போதும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இப்போ வாமனமூர்த்தி என்ன கேட்டாலும் கொடுக்க தயாராட்டார் பலி மகாராஜ். ஏன்னா அந்த வம்சத்தை எல்லாம் புகழ்ந்து தள்ளிட்டார் வாமனமூர்த்தி. பிரகலாதரை பத்தி, விரோச்சனா பற்றி எல்லாத்தையும் புகழ் தள்ளிட்டார். சோ இப்போ இந்த பலி மகாராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சின்ன குழந்தை இந்த சின்ன குழந்தை என் குடும்பத்தை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன், என் வம்சத்தை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஓகே ரைட், ஒரு குழந்தாய், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. இப்ப பகவான் என்ன கேட்டாரு? எனக்கு 3 அடி நிலம் கொடுக்காரு. இது வந்து ஒரு பெரிய இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பலி மகாராஜாவை அவமதிச்ச மாதிரி. இப்போ நீங்க வந்து ஜென்மாஷ்டமியோ டொனேஷன் கேட்க போறீங்க. ஒரு பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர், அவர்கிட்ட போய் நாங்க ஜென்மாஷ்டமி ஃபங்க்ஷன் வச்சுக்க ஒரு 100 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னா அவர் இன்சல்ட் பண்றது. என்ன கேட்கணும்?
நாங்க ஜென்மாஷ்டமி ஃபங்க்ஷன் வச்சுக்கோ, நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுங்க. ஆமா, அதான் ஒரு கௌரவம். ஏன்னா ஒரு கோடீஸ்வரர் இல்லையா? அவர் வந்து கோடீஸ்வரர். அவர்கிட்ட என்ன கேட்கலாம்? எனக்கு வந்து ஜென்மாஷ்டமி ஃபெஸ்டிவலுக்கு 50 லட்ச ரூபாய் செலவாகுது, நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுங்க. அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் கொடுங்க, 10 ரூபாய் கொடுங்கன்னா அவர் இன்சல்ட் பண்ணு. இப்போ பலிமராஜ் அப்படிதான் நினைக்கிறாரு. நான் என்னமோ இந்த குழந்தை புத்திசாலின்னு நினைச்சேன். இந்த குழந்தைய பார்த்தா ரொம்ப புத்திசாலியா பேசினாரு, ஆனா முட்டாளா இருக்காரு. போய் போய் என்கிட்ட 3 நிலை கேட்கிறாரு. என்னப்பா என்ன இன்சல்ட் பண்ணிட்டேன். 3 நிலை போதுமா உனக்கு? ஏதோ நிறைய கேளு, நிறைய கேளு. அண்ணன்ட்ட தானே கேட்கிறேன், எவ்வளவு வேணாலும் கேளு, நிறைய கேளு, கேளு கேளு. 3 நிலை போய் கேட்கிறியே. வாமனமூர்த்தி அழகா சொல்றாரு. வாமனமூர்த்தி என்ன சொல்றாரு? இந்த கான்வர்சேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. பாகவத வெயிட் கேட்டவளு. சோ வாமனமூர்த்தி என்ன சொல்றாரு? நான் ஒரு பிராமணன். இந்த பிராமணனால எனக்கு 3 நிலம் போதும். நீ கொடுக்கிற 3 நிலத்துல நான் திருப்தி ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் திருப்தி ஆக மாட்டேன். எனக்கு வந்து 3 நிலம் போதும், அதுலயே நான் சந்தோஷமாயிடுவேன். அப்படி இல்லாட்டி எனக்கு இந்த 3 நிலத்துல திருப்தி இல்லாம நீ எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு என்ன திருப்தி ஆக போகுது? திருப்தி ஆகாது. அதனால எனக்கு அது போதும். ஓ அப்படியா, சரி ஓகே. ஏதோ குழந்தை ஆசைப்படுது, கேக்குது. குழந்தை பிள்ளை ஆசைப்பட்டுருச்சு, சரி எடுத்துக்க. 3 நிலம் தானே வேணும், எடுத்துக்க. இப்போ சுக்கராச்சாரிக்கு புரிஞ்சு போச்சு. சுக்கராச்சாரியர் அசுர குரு. சுக்கராச்சாரியர் பலி கூப்பிடுற, பலி பலி இங்க வா, இங்க வா. பலி கூப்பிடுறாரு. கொடுக்காத கொடுக்காத, வந்திருக்கிறது விஷ்ணு. உன்னை ஏமாத்தி உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அபகரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஒரு பிராமண ரூபத்துல வந்திருக்காரு. கொடுக்காத கொடுக்காத. இது யார் சொல்றா? குரு. பலிக்கு உயிர் கொடுத்த குரு, அசுர குல குரு சுக்கராச்சாரியர். இன்னைக்கு பலி நின்னு யாகம் பண்றாரு. இந்த 3 உலக சக்கரவர்த்தியா இருக்காரு. அது காரணம் யாரு? சுக்கராச்சாரியர் குரு, அசுர குரு. ஆனா அந்த சுக்கராச்சாரியர் சொல்றாரு, அவர்தான் சொன்னாரு யாகம் பண்ணுங்க, பிராமணரை திருப்திப்படுத்துங்க, தானம் கொடுங்க அப்படின்னு. இப்ப அவரே சொல்றாரு. பலிமராஜ் கேட்கிறாரு, என்ன குருவே, நீங்க தான் சொன்னீங்க யாகம் பண்ணி பிராமணரை திருப்திப்படுத்தணும், தானம் கொடுக்கணும்னு. இப்ப நீங்களே பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க, இது முரண்பாடா இருக்கே. அப்ப சுக்கராச்சாரியர் சொல்றாரு, ஒருத்தனுக்கு ஆபத்துன்னு வரும்போது தன் கொடுத்த வாக்குறுதியை மீறலாம். ஒரு 5-6 பாயிண்ட் சொல்றாரு சுக்கராச்சாரியர். எப்பெல்லாம் வந்து ஒரு கொடுத்த வாக்குறுதி மீறலாம்? நான் வந்து ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், ஆனா என் உயிருக்கே ஆபத்து, என் உட என் உடைமைகளுக்கு ஆபத்து, என் உயிருக்கு ஆபத்து, என்னை சார்ந்தவனுக்கு ஆபத்து அப்படின்னா ஆபத்து காலத்துல கொடுத்த வாக்குறுதிய மீறலாம். இந்த மாதிரி நிறைய சொல்றாரு. இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு, அதனாலதான் நான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், நீ வந்து கொடுத்த வாக்குறுதிய திரும்ப முடியாதுன்னு சொல்லிடு. இல்ல இல்ல முடியாது, நீங்க கேட்கறதுனால கொடுக்க முடியாது சொல்லி அனுப்பிச்சுடு. இப்போ பலி மகாராஜா பாருங்க என்ன முடிவு பண்றாரு. நோ. சோ பலி மகாராஜா நினைக்கிறாரு, நான் வந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வாமன தேவர், இந்த குழந்தை, இந்த பிராமணர், இந்த குள்ள பிராமணர் என் வம்சத்தை புகழ்ந்தாரு. இப்ப போய் நான் அது இல்லைன்னு சொல்லிட்டா என் வம்சத்துக்கே அவமானம். ஒரு சத்திரியனுக்கு தான் உயிர் வாழ்றது, தான் வந்து அவமானப்பட்டு உயிர் வாழ்வதோட புகழோடு மடிவதே மேல். நான் வந்து பொய் சொல்லி அடுத்தவனை ஏமாத்து உயிர் வாழ்றதை விட நான் வந்து உண்மையை சொல்லி உடலை விட்டாலும் மேல். பொய் சொன்னா இந்த பூமி தாங்காது. நான் பொய் சொல்லி இந்த பூமிக்கு பாரமா இருக்கிறத விட நான் உண்மையா இருந்து இந்த பூமியில மடியிறது மேல். இதெல்லாம் பலி மகாராஜா டிசைட் பண்றாரு. பலி மகாராஜ் நினைச்சு பாக்குறாரு, எப்படி ஏன் அப்படி நான் வாழணும்? ஏன் பொய் சொல்லி ஒரு பிராமணனை ஏமாத்தி நான் வாழணும்? அது என் வம்சத்துக்கு இருக்கு ஏற்படுத்தும், என் சந்ததிகளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். ஓ பலியா, இந்த பலி வந்து கொடுத்த வாக்குறுதி மீறிட்டாரு, காப்பாத்தல, பொய் சொன்னாரு. இந்த அவமானத்தோடு நான் வாழ்வதை விட இந்த அவமானத்தை எடுத்துக்கொண்டு நான் பின்னாடி என் சந்ததிகளுக்கு நான் இந்த அவமானத்தினால் என் சந்ததிகளை அறிவதை விட என்னுடைய முன்னோரான பலி வந்து கொடுத்து வாக்குறுதிக்காக தன் உடலை விட்டார், நான் புகழ். சோ பலிமாரா டிசைட் பண்றாரு, நோ, நான் வந்து கொடுக்கதான் போறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி. நீங்க தான் வந்து சொன்னீங்க சாஸ்திரத்துல பிராமணருக்கு தானம் கொடுக்கணும்னு, இப்ப நீங்களே சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்றீங்க.
அடே பலி, வந்திருக்கிறது விஷ்ணு. விஷ்ணுவா இருந்தாலும் பிராமண ரூபத்துல வந்துட்டாரு, நான் கொடுத்தது அவன். சுக்கராச்சாரியர் கோவம் வருது. கோவம் வந்து பலியை சபிக்கிறார். ஏ பலி, என் வார்த்தையை மீறி நீ தான கொடுத்தீனா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் இழந்து நீ நடுத்தரோடு நிற்ப. நீ கொஞ்ச நேரத்துல நீ கொஞ்ச நேரத்துல நீ எல்லாத்தையும் இழந்து நடுத்தரோடு நிற்ப. சோ குருவுடைய வார்த்தையை நிராகரிக்கிறார். குருவுடைய வார்த்தையை மீறி பலி தானம் கொடுக்கிறார். அப்ப 8வது பாயிண்ட் என்ன? எப்ப குரு நிராகரிக்கப்படலாம்? எப்ப குரு நிராகரிக்கப்படலாம்? எப்ப குரு நிராகரிக்கப்படலாம்? சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படும் போது. எப்ப குரு நிராகரிக்கப்படலாம்? விஷ்ணு பக்திக்கு எதிரா. விஷ்ணு பக்திக்கு எதிராக ஒரு குரு செயல்படுறாரு, சாஸ்திரத்துக்கு எதிராக ஒரு குரு செயல்படுறான்னா அந்த குருவை நிராகரிக்கலாம். எந்த குரு சாஸ்திரத்தை வழிநடத்த வேண்டுமோ, எந்த குரு வந்து விஷ்ணு பகவான் காமிச்சு கொடுக்கணுமோ அந்த குரு சாஸ்திரத்துக்கும் பகவானை பக்திக்கும் எதிராக செயல்பட்டா கண்ணை மூடிட்டு அந்த குருவை நிராகரிக்கலாம். இந்த குரு எனக்கு தேவையில்லை. சோ பலிமாரா அந்த முடிவு எடுத்தாரு, எனக்கு சுக்கராச்சாரியுடைய உதவி தேவையில்லை, எனக்கு சுக்கராச்சாரிய வழிகாட்டல் தேவையில்லை. ஏன்னா அவர் சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்றாரு, இவர் வந்து விஷ்ணுவுக்கு எதிராக சொல்றாரு. சோ இவர் வந்து விஷ்ணுவுக்கு எதிராக செயல்படுறாரு, அதனால இந்த குரு தேவையில்லை, நிராகரிக்கிறார். தன் குருவை நிராகரிச்சுட்டு வாமனமூர்த்திக்கு தானம் கொடுக்கிறார். அர்க்கம் தண்ணீர் விடுறார். இந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி 3 நிலம் நீங்க எடுத்துக்கோங்க. சோ ரெடி ஆகிறார் வாமனமூர்த்தி. என்ன பண்றாரு? முதல் அடி அளக்க கால் தூக்குனது, கால் போயிட்டே இந்த தாமரை பாதம் வந்து முதல் அடி பகவான் வைக்க ஆரம்பிச்சோடனே உலகளந்த பெருமான் காஞ்சிபுரத்துல பிரம்மாண்டமான ஒரு விக்கிரகம். ஒரு பாதம் பூமியிலையும் கீழையும், ஒரு பாதம் ஆகாசத்திலையும் இருக்கு. நீங்க அந்த விக்கிரகத்தை பார்க்கணும், இப்படிதான் பார்க்கணும். இப்படியெல்லாம் நேர்ல பார்க்க முடியும், இப்படிதான் பார்க்கணும், அந்தாந்துதான் பார்க்கணும். பிரம்மாண்டமான விக்கிரகம் உலகளந்த பெருமாள். அப்படியே இந்த முதல் பாதம் நீண்டு 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 போர்பாஸ்வாகா சொர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், பிரம்மலோகம் எல்லாம் கடந்து வைகுந்தத்தில் இருக்கிற பிரிஜா நதி வரைக்கும், வைகுந்தம் வரை போகும். 3 முதல் மேல் உலகத்தில முதல் அடியில. ஏன் சத்தம் போட்டே இருக்காங்க? சோ முதல் அடியில மேல் உலகத்தை எல்லாம் அளந்துட்டாங்க. 2வது பாதம் 2வது அடி கீழே போயிட்டே இருக்கு. அதல விதல சுதல தலாத்தல மகா ரசாதல் பாதாளம் வரைக்கும். சலயசி விக்ரமனே பலி மத்புத. சலயசினா சீட் பண்ணிட்டார். வாமனமூர்த்தி ஏமாத்திட்டாரு. வாமனமூர்த்தி பலி மகாராஜை ஏமாத்திட்டாரு. நான் வந்து 3 அடி என் நிலம் போதுன்னு சொல்லி அந்த திருவிக்கிரம அவதாரம், பிரம்மாண்டமான ரூபம், திருவிக்கிரம அவதாரம் எடுத்து முதல் அடியிலே மேல உலகத்தை அளந்துட்டாரு, 2ஆம் அடியில கீழ் உலகத்தை அளந்துட்டாரு. பலி, உன் வாக்கு என்னாச்சு? 3வது அடி நான் எங்க வைக்கிறது? 3வது அடி நான் எங்க வைக்க? பலி மகாராஜ் புரிஞ்சு போச்சு. பகவானை கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. பகவானை கிட்ட இருந்து 3 உலகத்தையும் அபகரிச்சுட்டாரு. அப்ப பலி மகாராஜா வந்து தலை குனிஞ்சு, ஓ வாமனமூர்த்தி, உடைமைகளை விட உடைமைகளின் எஜமானன் உயர்ந்தவன் இல்லையா? ஒரு செல்வம் இருக்குன்னா அந்த செல்வம் எதனால? அந்த செல்வந்தரால. அதனால அந்த செல்வத்தை வைத்திருக்கும் செல்வந்தன் உயர்ந்தவன். சோ நீங்க 3 உலகம் எங்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டீர்கள். இந்த 3 உலகத்துக்கு நான் தான் சக்கரவர்த்தியா இருந்தேன். இதோ என் சிரசு, என் தலை, உங்க 3வது அடி என் தலையில வைத்து என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சரணாகதி பண்றாரு பலி மகாராஜ். ஆத்ம நிவேதனம். சோ நவபீத பக்தியில 9வது ஆத்ம நிவேதனம், தன்னையே அர்ப்பணிச்சிட்டார். பலி மகாராஜ் என்ன பண்ணாரு? 3வது அடி என் தலையில வைங்க. சோ பலி மகாராஜாவுக்கு கிருஷ்ணனுடைய கிருபா சித்தி, கருணை, கிருஷ்ணனுடைய கருணை கிடைச்சது. கிருஷ்ணனுடைய கருணையால பலி மகாராஜா அவற்றை உள்ளதெல்லாம் இழந்தார். யஷ்யாகம் அனுகிரகனானி ஹரே தத்தனம் சனை. கிருஷ்ணா ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்றாருன்னா அவருக்கு எது மேல பற்றுதல் இருக்கோ அதை முதல்ல கை வைப்பார். அது நமக்கு வலிக்கும். ஓ கிருஷ்ணா, இன்னைக்கு நல்லது பண்ற, ஏன் இதெல்லாம் எடுத்துட்ட? புரியாது நமக்கு. நம்ம நண்பர்கள், உறவினர்கள், சொத்து, வீடு, பேரு, புகழ், காசு, பணம், இதெல்லாம் நமக்கு பக்திக்கு தடங்களா இருந்தால், ஒருவேளை இதெல்லாம் தடங்களா இருக்கும் பட்சத்துல
இத நான் இது மேல பற்றுதல் வைத்திருந்தால், இதன் மேல உள்ள பற்றுதலால நான் கிருஷ்ணாட்ட சரணடைய தயங்கி கொண்டிருந்தால் கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? அதுல கை வைப்பார். பினிஷ், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்தர் கையை தூக்கிடுவான். ஏய் கிருஷ்ணா என்னை காப்பாத்து, கிருஷ்ணாட்ட சரண்டர் ஆயிடும். சோ பலி மகாராஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. பலி மகாராஜா சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு சிரம் தாழ்த்தி, பிரபு உங்க 3வது அடியை தலையில வைங்க. சோ இதோட விட்டுறல. வாமனமூர்த்தி அந்த பலியை வர்ணபாசத்துல கட்டிட்டார். வர்ணபாசனம் கொண்டு கட்டி, வர்ணபாசனம் கொண்டு கட்டி பலி மகாராஜா அரெஸ்ட் பண்ணிட்டாரு வாமனமூர்த்தி. ஆல்ரெடி பலி சரணடைச்சிட்டாரு. ஏன் வாமனமூர்த்தி அரெஸ்ட் பண்ணாரு அவரை? பலியோடைய சரணாகதி என்ன, பலியோடைய பக்தி என்ன, அவருடைய பிரார்த்தனைன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கணும். இந்த பலி 12 மகாஜனங்கள் ஒருவரா உயர்ந்து நிக்க போறாரு. இந்த பலி தன்னுடைய சரணாகதினால என்னைய விலைக்கு வாங்கிட்டாருன்னு பகவான் காமிக்க போறாரு இந்த உலகத்துக்கு. இதான் 10வது பாடம். சோ பலி மகாராஜாவை கிருஷ்ணா பரிசு பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு. அவர் வருணபாசத்துல கட்டிட்டார். இந்த வாமனமூர்த்தி தன் எஜமானனை ஏமாற்றி விட்டார் என்று தெரிந்த உடனே அசுரங்கள்லாம் தன் உடைவாள் உருவுறாங்க. அடே வாமனா, ஓ பிராமணனே, நீங்க என் எஜமானனை ஏமாற்றி விட்டீர்கள், உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி அசுரங்கள்லாம் உடைவாள உருவுறாங்க. வாமனமூர்த்தி நோக்கி வேகமா போறாங்க. உடனே அங்க விஷ்ணு தூதர் வராங்க. பயங்கர சண்டை. விஷ்ணு தூதர்கள் வந்த உடனே பலி மகாராஜ் புரிஞ்சுட்டாரு, இது தேவையில்லை இந்த சண்டை. உடனே அசுரர்களை பார்த்து சொல்றாங்க, அடே அசுரர்களே, மடையர்களே, யார்கிட்ட சண்டை போடுறீங்க? யாரை எதிர்க்கிறீங்க? யாரு ஜெயிக்க முடியும்? பகவானை யாராலும் வெல்ல முடியாது. இதுதான் டைம், காலம். ஒரு சமயம் தேவர்கள் ஜெயிச்சாங்க, நாம தோத்து போனோம். அப்புறம் நாம ஜெயிச்சோம், தேவர்கள் தோத்து போனாங்க. இதுதான் இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக நீதி இதுதான். பலியோடைய டீச்சிங் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. பலி மகாராஜ் சொல்றாரு, முட்டாள்களே, யார்கிட்ட சண்டை போடுறீங்க? யார்கிட்ட போட்டி போடுறீங்க? இந்த அசுர குணம் படிச்சவங்க கிருஷ்ணர்கிட்டையும் கிருஷ்ண பக்தர்கிட்டையும் போட்டி போடுவாங்க, பொறாமப்படுவாங்க, அழிக்கணும்னு நினைப்பாங்க. இது சாத்தியம் இல்ல, சாத்தியமே இல்ல. பலி மகாராஜ் சொல்றாரு, இது சாத்தியம் இல்ல. வீணா உயிரை விட்டுடாதீங்க, போங்க இங்க இருந்து அப்படின்னு எச்சரிக்கிறார் அசுரர்களுக்கு. பலி மகாராஜ் நீங்க வாமனர் கூடயா போட்டி போடுறீங்க? பகவானிடமா போர் கொடுக்குறீங்க? பகவானை வெல்ல முடியுமா? பகவானின் தூதர்களை வெல்ல முடியுமா? டைம் எல்லாம் எல்லாம் காலம் நேரம், பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள் சொல்ற. பலி மகாராஜ் பிரார்த்தனை பண்றாரு, பிரபு நீங்க உங்க காரணமற்ற கருணையால என்ன ஆட்கொண்டீங்க, என்கிட்ட உள்ளதெல்லாம் எடுத்துட்டீங்க. இப்போ நானே என்ன உங்களை விட்டு ஒப்படைக்கிறேன். சோ பலியோடைய மனைவி சொல்றாங்க, பிரபு இவர் என்ன உங்களுக்கு தியாகம் பண்றது? இவருடைய உடலும் உங்களுதான், இந்த ஆத்மா எல்லாம் உங்களுக்கு சொந்தம். இது என்ன இருக்கு இங்க? எதுவுமே நம்ம சொந்தம் இல்ல. இவர் அறியாமையில நினைச்சிட்டு இருக்காரு. பலியோடைய மனைவி சொல்றாங்க, என் கணவர் அறியாமையினால ஜடைக்கின் 3 குணத்தினால அவர் நினைக்கிறாரு, இந்த உடல் என்னுடையது, இந்த ஆத்மா எனக்கு சொந்தம், நான் தான் இந்த ஆத்மா, இந்த உடல் எனக்கு சொந்தம், இந்த 3 உலகம் எனக்கு சொந்தம், நான் தான் தானம் கொடுத்தேன், நீ யார் தானம் கொடுக்கிறது? ஈசாவாசம் இதம் சர்வம், எல்லாம் கிருஷ்ணனுடையது இல்லையா? இது எப்படின்னா சின்ன பிள்ளைத்தனம். சின்ன பிள்ளைத்தனம் என்னது? ஒரு அப்பா தன் குழந்தைக்கு வீட்டுக்கு வரும்போது குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வர்றாரு. அப்பா என்ன பண்ணாரு? தன் குழந்தைக்காக குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வந்தாரு. அந்த குழந்தையோட வாயில் எடுத்து ஒரு குலோப் ஜாமுன் போடுறாரு. தன் குழந்தைகிட்ட அந்த குலோப் ஜாமுன் டப்பா கொடுக்குறாரு. குழந்தை என்ன பண்ணுது? 2 குலோப் ஜாமுன் சாப்பிட்டு இன்னொரு குலோப் ஜாமுன் எடுத்து அப்பா வாய் திறக்க சொல்லுது. அப்பா நீ வாய் தர, இந்த குலோப் ஜாமுன். இந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம், நான் தான் எங்க அப்பாவுக்கு குலோப் ஜாமுன் கொடுத்தேன். ஆனா அந்த குலோப் ஜாமுன் யார் வாங்கிட்டு வந்து கொடுத்தா? அந்த அப்பா தான் குலோப் ஜாமுன் கொடுத்தாரு அந்த குழந்தைக்கு. ஆனா அந்த குழந்தை என்ன நினைக்குது? நான் தான் எங்க அப்பா ஃபீட் பண்ணேன், நான் தான் எங்க அப்பா கொடுத்தேன். நோ, இல்ல. ஆனாலும் அந்த தந்தை என்ன பண்றாரு? அதை அனுபவிக்கிறார். அவருக்கு குலோப் ஜாமுன் ஒரு தட்டுல போட்டு சாப்பிட தெரியாது, ஒரு கப்ல போட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட தெரியாது. ஆனா தன் குழந்தைய அந்த பிஞ்சு கையால் எடுத்து ஒரு குலோப் ஜாமுன் தந்தையோட வாயில போடும்போது அவர் பேரானந்தம் அடைகிறார். ஓ ரொம்ப டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த குழந்தையா குலோப் ஜாமுன் பண்ணிச்சு, அந்த குழந்தையா வாங்கிட்டு வந்தது, அந்த குழந்தையா கஷ்டப்பட்டது இல்ல.
ஆனா அந்த குழந்தை அன்போடு கொடுக்கும்போது அந்த தந்தை பெருமிதம் அடையல. அந்த மாதிரி இந்த உலகத்துல கிருஷ்ணாட்டு நம்ம கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. ஏன்னா எல்லாமே கிருஷ்ணனுடையது. இந்த உலகத்துல 12வது பாடம், இந்த உலகத்துல எல்லாமே கிருஷ்ணனுடையதுதான். நான் கிருஷ்ணனுக்கு கொடுத்தேங்கிறது முட்டாள்தனம். நான் தான் கிருஷ்ணனுக்கு கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், இது பொய் அகங்காரம். நான் என்ன கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டேன்? இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய சக்தி, இந்த ஜீவாத்மா கிருஷ்ணாவுடைய சக்தி, இங்க காணக்கூடிய அனைத்தும் எதையுமே கிருஷ்ணா இருந்து பிரிக்க முடியாது. அப்ப நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேங்கிறது பொய் அகங்காரம், பொய் அகங்காரம். நான் எதுவுமே கொடுக்கல, கிருஷ்ணா எனக்கு கொடுத்தாரு, நான் திரும்ப அவருக்கு பிரசாதமா அதை கருணையா எடுத்துக்கிட்டு பிரசாதமா எடுத்துக்கிட்டு. சோ நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் கிருஷ்ணனுடைய. சில நேரங்கள்ல பக்தர்கள் வந்து அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லுவார் ப்ரோப்பர். சில நேரம் பக்தர்கள் வந்து தீர்த்த யாத்திரை போயிட்டு அந்த புனித நதியில தண்ணி எடுத்து மந்திரம் சொல்லி திரும்ப அந்த தண்ணியிலேயே விடுவாங்க. அந்த தண்ணி எங்கிருந்து எடுத்தாங்க? அந்த கடல்ல இருந்துதான், அந்த நதியில இருந்துதான். திரும்ப மந்திரம் சொல்லி எங்க விட்டாங்க? அங்கேயேதான் விடுறாங்க. சோ பெனிஃபிட் யாருக்கு? இந்த இந்த பக்தர்கள் தூய்மை அடைகிறாங்க. அந்த மாதிரிதான் கிருஷ்ணாட்டு இருந்து நம்ம எடுத்துக்கிறோம், கிருஷ்ணாட்டு இருந்து எடுத்துக்கிறோம். அந்த கிருஷ்ணாட்டு இருந்து எடுத்துக்கிறதுக்கு என்ன பேரு? திருட்டு. அதை கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டா பிரசாதம், அதை கருணையா எடுத்துக்கலாம். சோ கிருஷ்ணா தான் உரிமையாளர். இங்க பிரபுபாத் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. கடைசியில என்ன சொல்றாரு? ஆக்சுவலி டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. டிரான்ஸ்லேஷன்ல சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொல்றாரு? ஒருவருக்கு உரிமையான உடைமைகளை யாசித்து பெறலாம். ஒருவருக்கு உரிமையான உடைமைகளை யாசித்து பெறலாம். அதை எடுத்துக்கொள்ள எந்த அதிகாரிக்கும் உரிமை இல்லை என்ற காரணத்தால் மட்டுமே அவர். அப்போ நம்ம ஒத்துட்டு போய் யாசகம் பண்ணலாம். திரும்ப அதே பாயிண்ட் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசணும். கிருஷ்ணாட்ட போய் யாசகம் பண்ணணும். கிருஷ்ணாட்ட போய் ஆர்டர் போடக்கூடாது. ஏ கிருஷ்ணா, நீ முழுமுதல் எனக்கு எல்லாம் கொடு, அப்படி இல்ல. கிருஷ்ணர் முன்னாடி போய் நம்ம தொனியில ஆர்டர் போடக்கூடாது. நமக்கு என்ன அருகதை இருக்கு கிருஷ்ணாட்ட ஆர்டர் போடுறது? ஏ கிருஷ்ணா, நான் பக்தன், எனக்கு இது கொடு அது கொடு. நோ, நான் போய் கிருஷ்ணர் முன்னாடி யாசகம் பண்ணணும். கிருஷ்ணா, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் வந்து ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் ஒரு பாவி, எனக்கு கிருஷ்ண பக்தியை பிச்சை போடுங்க, எனக்கு உங்க கருணையை பிச்சை போடுங்க, எனக்கு உங்க அன்பை பிச்சை போடுங்க, அப்படி கேட்கும். யாசகம் பெறணும், யாசகம் பண்ணணும். வைஷ்ணவர் வைஷ்ணவர் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பக்தி வினோத் தாக்கூர். ஒரு வைஷ்ணவர் பின்னாடி ஓடணும், கிருஷ்ணாவை கொடுங்க, கிருஷ்ணாவை கொடுங்க, யாசகம் பண்ணணும். கிருஷ்ணா சே தோமாரா, கிருஷ்ணா தி தே பாரோ, தாய் தவ பாச்சே பாச்சே, आमी तो कंगाला, कृष्णा कृष्णा बोले, தாய் தவ பாச்சே. ஓ வைஷ்ணவ தாக்கூரரே, கிருஷ்ணர் உங்களுக்கு சொந்தமானவர், கிருஷ்ணர் உங்களுடையவர். அதனால நான் உங்க பின்னாடி ஓடி வர, கிருஷ்ணர் எனக்கு கொடுங்க, கிருஷ்ணா எனக்கு கொடுங்க, யாசகம் பாருங்க. சோ பலி மகாராஜாவுடைய மனைவி அழகா பிரார்த்தனை பண்ணாங்க. அங்க பிரகலாத் மகாராஜா வந்து பகவானை பிரார்த்தனை பண்றாங்க. பிரபு, நீங்க வந்து எனக்கு கொடுத்த வாக்குறுதி, உங்க வம்சத்துல யாரையும் கொல்ல மாட்டேன், அதே மாதிரி என்னுடைய பேரப்பிள்ளை பலியை நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, அவருக்கும் தூய பக்தி தொண்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு பிரகலாத் மகாராஜா பகவானை புகழ்ந்து பாராட்டு. வாமனமூர்த்திய புகழ்ந்து பாடுறார் பிரகலாத் மகாராஜ். இப்ப பகவான் சொன்னாரு, பலி, உன்னுடைய சரணாகதியை பரீட்சை பண்ணதான் இந்த பரீட்சை பண்ணேன். நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இந்த சொர்க்கம் இல்ல, என்ன சொர்க்கம், அல்ப சொர்க்கம், அது தேவனுக்கே கொடுத்துரு. இந்த சொர்க்கத்தை விட பன்மடங்கு வசதியான உலகம் நான் உனக்கு பண்றேன். நீ அங்க போயிரு, சுதலா பிளானட் போ. நீ சுதலா பிளானட்ல போயிரு. அங்க சொர்க்கத்தை விட ரொம்ப வசதி. அவ பாருங்க, இந்த பூலோகத்துல, இந்த 3 உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல 3 உலகத்துல மேலுலகம் தான் வசதியானது. மேலுலகம் தான் வசதியானது, சொர்க்கம் தான் வசதியானது. ஆனா பகவான் நினைச்சால் தன் பக்தனுக்காக கீழே உள்ள சுதலா பிளானட்டி வசதியா பார்த்த முடியும். கிருஷ்ணரால் என்ன பண்ண முடியாது. சோ இந்த கடைசி பாயிண்ட். சோ கிருஷ்ணரால் என்ன பண்ண முடியாது? கீழே உள்ள சுதலா கிரகத்தையும் பலிக்காக ஒரு சொர்க்கலோகமா மாத்திட்டேன். நீ அங்க போயிரு, நான் உனக்கு வாயில் காப்பலன் இருப்பேன், நான் உன்னுடைய டோர் கீப்பரா இருக்கேன். என்னை மீறி யாரும் மட்டும் நுழைய முடியாது. அங்க உனக்கு பசி, ஏக்கம், தாகம், கவலை எதுவுமே இருக்காது. நீ ஆனந்தமா இருப்ப. பகவான் போய் அவருக்கு டோர் கீப்பரா நிக்கிறார். இப்ப
இப்ப யார் ஜெயிச்சா? வாமனமூர்த்தி ஜெயிச்சாரு, பலி ஜெயிச்சாரு? பலி மகாராஜா ஜெயிச்சாரு, பகவானே விலைக்கு வாங்கிட்டாரு. சரி, இந்த தேவாசுர யுத்தத்துல யார் ஜெயிச்சாங்க? தேவர்கள் ஜெயிச்சாங்களா, பலி ஜெயிச்சாரா? ஏன்? பகவான் கடைசியில் ரொம்ப அழகான ஒரு விளக்கம். பகவான் வாமனமூர்த்தி யாருக்கு முதல்ல தரிசனம் கொடுத்தாரு? தேவர்களுக்கு. தேவர்கள் என்ன கேட்டிருக்கலாம்? பகவானே, ஓ எம்பெருமானே, கேசவனே, மாதவனே, கோவிந்தனே, எங்களுக்கு வைகுண்ட பிராப்தி கொடுங்க, உங்களுடைய சேவனா ஏத்துக்கங்க, எங்களை உங்க பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க, எங்களுக்கு கோலோக விருந்தாவனத்துல இடம் கொடுங்க, எங்களுக்கு லீலையில நுழைய விடுங்க, நாங்க விருந்தாவனத்தில் இருக்கணும். இது கேட்டிருக்கலாமா? அவங்க என்ன கேட்டாங்க? கிருஷ்ணர் என்ன கொடுத்தாரு? ஏதாமா பிரபத்தேந்தே தாம், நீ எந்த மாதிரி சண்டைகிறாயோ அதற்கான பலன். சோ தேவர்கள் சொர்க்கத்தை கேட்டாங்க, பகவான் மீட்டு கொடுத்துட்டாரு. பலிக்கு 12 மகாஜனங்கள் உத்தரவு உட்கார வச்சிட்டாரு. 12 மகாஜனங்கள், இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, இவங்களுக்கு கிடைக்காத பாக்கியம். இந்திரன், தேவேந்திரன், அவர் 12 மகாஜன ஒருத்தர் இல்ல. அக்னி நெருப்புக்கு அதிபன், காற்று வாயுக்கு அதிபன், வருணன் நீருக்கு அதிபன், துவாதச ஆதித்யர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், அஸ்வினி குமாரர்கள், இவங்க யாருமே 12 மகாஜன ஒருத்தர் இல்ல. ஆனா பலி மகாராஜா கொண்டு போய் பகவான் உட்கார வச்சிட்டாருங்க, 12 மகாஜன ஒருத்தர். பலிக்கு கிருஷ்ணா தூய பக்தி தண்டை கொடுத்துட்டாரு, தேவர்களுக்கு சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தாரு. அவ்வளவுதான். சோ கிருஷ்ணாட்ட நம்ம என்ன கேட்கிறோமோ அது கிருஷ்ணாவுக்கு தெரியும். நம்ம மனதுல என்ன இருக்கு, நம்ம எதுக்காக கிருஷ்ணாட்ட வரோம்னு தெரியும். சோ தூய பக்தி தொண்டை கேட்டா கிருஷ்ணா அது தருவாரு. பெயர், புகழ், பதவி கேட்டா கிருஷ்ணர் அதுவும் தருவாரு. சோ எதை கேட்கணுங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். நான் பலி மகாராஜ் மாதிரி புத்திசாலியா இருக்கணுமா, இல்ல தேவர்கள் மாதிரி கேட்க கூடாத கேட்டு கஷ்டப்படணும்? பலி மகாராஜ் மாதிரி இன்டெலிஜென்டா இருக்கு. சோ பலி மகாராஜ் எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணாரு, எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துட்டாரு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? தன்னையே பலி மகாராஜ் கொடுத்துட்டாரு, தந்து வீட்டையே நெண்ணி. சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? தன்னையே பலி மகாராஜ் கொடுத்துட்டாரு. அதான். சோ இப்படி ரொம்ப அழகான லீலை. சோ இந்த பலி மகாராஜா இப்போ சுதலா பன்னெண்டுல இருக்காரு. வருஷம் பலி மகாராஜா பூலோகவாசிகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு வர்றாரு. எப்போ? ஓணம் பண்டிகை. கேரளால ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க? ஒயின் ஷாப்ல கூட்டம் கூட்டமா போய் கொண்டாடுறாங்க. ஏன் ஓணம் பண்டிகை கொண்டாடுறது கேரளால ஒரு பயிலுக்கு தெரியும். ஏன்னா பலி மகாராஜா பூலோகவாசிகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக வருஷம் சுதலா பன்னெண்டுல இருந்து வர்றதா ஐதீகம். அடுத்த இந்திரன் பலி மகாராஜ். ஏன்னா அவர் ஆசைப்பட்டாரு, கிருஷ்ணா அவர் அடுத்த இந்திரனா உட்கார வைப்பார். சோ இப்படி ஒருத்தருக்கு ஆசை இல்லைனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டாலும் சரி, அவர் பக்தி தொண்டு செஞ்சாருன்னா உடனடியா கிருஷ்ணாவுடைய வருணையை பெறுவார். அப்படி அழகான ஒரு லீலை. ஜெய் ஸ்ரீவாமனதே பகவானுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். பலி மகாராஜா மாதிரி நாமளும் பகவானை முழுமையா சரணடையணும், பகவானை பூர்ணமா அடைக்கலம் பெறணும், பக்தி தொண்டை யாசகமா பெறணும், தூய பக்தி தொண்டு கிடைக்கணும், கிருஷ்ண பிரேமம் கிடைக்கணும், நாமத்துல ருச்சி வரணும். இதுதான் நம்ம பகவான்கிட்ட யாசகம் பண்ணணும். இது யாசகம் இருக்குல்லையே, அது உயர்ந்த யாசகம். இந்த தூய பக்தி தொண்டு கேட்கிறோம் இல்லையா, இதை விட ஒரு சிறந்த செல்வமே கிடையாது. இந்த 3 உலகத்தை பெற்றுக்கொண்டாலும் இதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அதுல கிடைக்காது. தூய பக்தி தொண்டுக்கு ஈடு இணை எதுவுமே ஆகாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திர உச்சாரணம் இருக்கு இல்லையா, அதுக்கு நிகரா நீங்க எதையுமே கம்பேர் பண்ண முடியாது, எந்த சுகத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால இந்த உயர்ந்த சுவையை நம்ம பகவானுக்கு பெற வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி, ஸ்ரீமத் பாகவதம் கி.